ஒரு லேப்டாப் ஹேக் ஆனா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க நினைச்சு பார்த்த அளவை விட ரொம்பவும் அதிகமான அளவு உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டார்க் வெப் ஸ்டோரிஸ். நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி வீக் போடுற வீடியோ உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளோரிடா மாநகரத்தை சேர்ந்த மேரியோ, அவர் ஒரு கம்ப்யூட்டர் எந்தூசியாஸ்ட்டுங்க. எப்பயுமே அவருடைய கம்ப்யூட்டரும் அவருடைய உலகமும் தனி அப்படின்னு சொல்லலாம். அவருக்குன்னு க்ளோசஸ்டாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ 4 பேரும் சேர்ந்து தான் எப்பயுமே ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ மேரியோ ஒரு நாள் லேட் நைட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிவிட்டு அவருடைய வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காருங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பார்சல் பார்க்குறாரு. என்னடா இது டிஃப்ரெண்ட்டான பார்சலாக இருக்கே, இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. சரி என்னதான் இருக்குது பார்சலில் எடுத்து பார்ப்போம். ஏன்னா இவர் இருக்கிற ஏரியா சிசிடிவி சர்வைலன்ஸ் இல்லாத ஒரு ஏரியா, ரொம்பவும் ரிமோட்டான ஒரு பிளேஸில் தான் அந்த பார்சல் இருக்குது. இவர் நடந்து போகிற வழியிலே இருக்குது. சரி எடுத்து பார்க்கலான்ற ஒரு க்யூரியாசிட்டியில் அந்த பார்சலை தூக்குறாரு. பார்சலை தூக்குனா பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிஸா டெலிவர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான். சரி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னடா இருக்க போகுது, ஆனால் வெயிட்டாக வேறு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்த மேரியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. அவருக்கு கிடைச்சது ஒரு பிராண்ட் நியூ லேப்டாப். இந்த லேப்டாப்பை பார்த்த உடனே அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. தவறுதலாக யாரோ இந்த லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த லேப்டாப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேடி பார்க்குறாரு. ஆனால் இது ஒரு ரிமோட் ஏரியா. நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லத்தனம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ரிமோட் ஏரியாவில் இவருக்கு ஒரு தாட். இந்த லேப்டாப்பை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியும்? நான் தான் இந்த லேப்டாப்பை எடுத்திருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மேரியோ அந்த லேப்டாப்பை எடுத்து வீட்டுக்கு போகிறார். போன உடனே அவருடைய நண்பர்களுக்கு கால் பண்ணுறாரு. வெரி சூன் நம்ம ஒரு வீடியோ காலில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுறாரு. ஃப்ரெஷ் லேப்டாப் எதுவுமே கிடையாது. இந்த ஜூம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ கால் பேசுவாங்க இல்லையா, அந்த ஆப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஜூமில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண சொல்கிறாரு. 4 பேரும் சேர்ந்து வீடியோ சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகுது. மேரியோவுடைய ஜூம் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. அதாவது லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. என்னடா இது, நான் எதுவுமே பண்ணலையே, மேரியோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நான் எதுவும் பண்ணலடா, ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வீடியோ மாதிரி ஏதோ ஷேர் ஆகுதுடா, நான் எதுவுமே பண்ணலை, இது யாரோடைய லேப்டாப்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிலடா, கீழே கிடைச்சிது, ஸோ அதனால் எனக்கிட்டேயும் லேப்டாப் ப்ரோ இல்லை, சிஸ்டம் தான் இருக்குது, ஸோ லேப்டாப் எனக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அதை கேட்ட உடனே மேரியோவுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, நீ பண்ணது ரொம்ப தப்பு, ஏன் இந்த மாதிரி மற்றவங்க பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுற, இது வேணாம் எடுத்துகிட்டு போய் வச்சிரு அப்படின்னு. இல்லை பிராண்ட் நியூவாக இருக்குது, என்னுடைய பல நாள் ஆசை, எங்கள் வீட்லேயும் வாங்கி கொடுக்க மாட்றாங்க, ஸோ அதனால் கன்ஃபார்மாக எனக்கு இது வேணும் அப்படின்னா. சரி என்ன தான் ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. 4 பேரும் அந்த ஷேரிங் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் காட்டுப்பகுதிகளுக்குள்ளே ட்ரெக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் லேட் ஈவினிங்ஸில் ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலே ஏறி போய்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரெக்கிங் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நேச்சரிஸ்டிக் வியூலாம் இருக்கும் இல்லையா, அந்த வியூஸ் எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே ஒரு vlog ஸ்டைலில் டாக்குமெண்ட்ரியாக அவங்க ஷூட் பண்ணுறாங்க. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல், இது எந்த இடம்னு தெரியல, இங்கே vlogging பண்ணுற 10 பேர் யாருன்னு தெரியல, ட்ரெக்கிங் பண்ணுறாங்க, அவங்களுடைய vlogோட வீடியோ எப்படி நம்மளுடைய லேப்டாப்பில் ஷேர் ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலும் க்யூரியாசிட்டியில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லேட் நைட் ஆகுது. இந்த 10 பேருமே பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 10 பேரில் 5 பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்க, 5 பேர் பொம்பளை பசங்க. 2 பேரும் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ரேவ் பார்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்டியே கொஞ்சம் ரொம்ப வைல்டாக போக ஆரம்பிக்குது. நிறையா ஃபிசிக்கலாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது கூட ஒரு பொண்ணு இருக்கிறதுனால இல்லை லெட்ஸ் லாக் ஆஃப் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் ஸ்டெல்லானால அந்த ஜூம் கால்லேருந்து வெளியே போக முடியல. அந்த ஜூம் காலில் ஒட்டுமொத்தமாக 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் யாருனாலையும் ஜூம் கால்லேருந்து லாக் ஆஃப் பண்ண முடியல. அவங்களுடைய லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபும் பண்ண முடியல. இந்த லேப்டாப்பையும் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியல.
4 பேரும் ஏதோ ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டதான் இவங்க ஃபீல் பண்ணாங்க. ஏய் என்னடா இது என்னென்னமோ நடக்குதுடா, இந்த லேப்டாப்ல டார்க் வெப் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஆக்சஸ் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா சொல்றாங்க. உடனே மேரியோ செக் பண்ணி பார்த்தா எஸ், இவங்க இருக்கிறது ஒரு டார்க் வெப் சைட்டுக்குள்ள தான். அந்த டார்க் வெப் சைட்டுக்குள்ள இருந்து தான் இவர் வந்து அந்த ஜூமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஆமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போது இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, இந்த லேப்டாப்பை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோவை நம்ம பார்த்து தான் ஆகணும், ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டி உச்சகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. ஒரு 12 மணி அளவு இருக்கும். எல்லாருமே வந்து ஃபுல் போதையில் இருக்காங்க. அந்த டைமில் காட்டு பகுதிகளுக்குள்ளே இருந்து ஒரு 4-5 பேர் வெளியே நடந்து வராங்க. எல்லாருமே வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு மிகப்பெரிய துப்பாக்கிகள் எல்லாம் வச்சுட்டு நடந்து வராங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற 10 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கைகளை பின்னாடி கட்டி முட்டி போட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போ தான் ஆக்சுவலாக வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆவலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஆவலாக இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா யூ வில் பி என்டர்டெயின்டு அப்படின்றான். என்னடா இது யூ வில் பி என்டர்டெயின்டுன்றானேன்னு சொல்லிட்டு எங்கள் மேரியோ, ஸ்டெல்லா, அதுக்கப்புறம் மற்ற 2 நண்பர்களும் அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கேம் விளையாடுறான் அந்த மாஸ்க் போட்டவன். அந்த 10 பேருக்குள்ள கொஸ்டினை கேட்குறான். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்க உயிரோடு இருப்பீங்க, தவறான ஆன்சர் சொல்கிறவங்க கண்டிப்பாக காலி ஆகிடுவீங்க அப்படின்றான். 10 பேருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு சத்தம் பிடிக்காது, நான் ஒருத்தராக தான் கொள்ளுவேன், ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கேமுடைய முதல் ரூல் கத்தக்கூடாது, சாகிறவங்க கூட கத்தக்கூடாது அப்படின்றான். என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனோட உச்சக்கட்டத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினை கேட்குறான். இந்த மரம் பார்க்குறீங்களே, இந்த மரத்துடைய ஆக்சுவல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த மரத்துடைய பேரை வந்து சொல்கிறாங்க. நோ 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 நான் ஆக்சுவலாக இந்த மரத்துடைய பேரை கேட்கல, சயின்டிஃபிக் நேமை கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஒருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. அதில் அவன் யோசிக்கிறான், நீங்கள் சொன்ன எல்லா ஆன்சருமே தப்பான ஆன்சர் தான். 10 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, 10 பேரில் ஒருத்தன் கூட கரெக்டான ஆன்சர் பண்ணல. பட் என்னுடைய கேம் படி யாராவது ஒருத்தரை தான் என்னால் ஒரு தடவை கொள்ள முடியும். ஸோ லெட் மீ பிக் அண்ட் சூஸ். இங்கி பிங்கி பாங்கி போட்டி நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறான். யாருடைய நேமில் 33 அப்படின்ற ஒரு நம்பர் வருதோ அவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பலியாடு அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அந்த சேட் பாக்ஸில் ஃபுல்லாக எஸ் 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 இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சரசரன்னு சேட் போயினே இருக்குது. கரெக்டாக 33 அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு பர்சனுடைய பேர் கிட்ட வருதுங்க. யூ ஆர் மை டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போகிறான் காட்டுக்குள்ளே. அந்த நபர் வந்து கத்துறான். கத்துன உடனே வாயில் ஓங்கி குத்திட்டு, நான் சொன்னல கத்தக்கூடாது, கத்துனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கத்துறது தான் இந்த கேமில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம், ஸோ சைலண்ட், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தரன்னு ஏற்றுன்னு போகிறான். என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து அவன் திரும்பி வெளியே வரான். வெளியே வந்தால் அவன் வந்து ஒரு பிளாக் கலர் கோட் போட்டிருந்தான்ல, அந்த பிளாக் கலர் கோட்டை வந்து கழுட்டுனா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் வந்து போட்டிருந்தான். ஒயிட் கலர் டிஷர்ட் ஃபுல்லாக ரத்தம். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வியூவர்ஸ் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை விளையாடலாமா? இதில் 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேரில் யார் உண்மையாக சொல்கிறீங்கன்றதை பார்ப்போம். யார் உண்மையாகவே எவ்வளோ அளவு குடிச்சிருக்கீங்கன்றதை சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே இருந்த 9 பேருமே ஃபுல் போதையில் இருக்காங்க. எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்ற அளவே கிடையாது. எப்படி கரெக்டான ஒரு அளவை வந்து அவங்க சொல்ல முடியும்? ஸோ ஒருத்தர் ஒரு அளவு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா ஒருத்தரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன அளவு தான் கரெக்டு. ஆனால் இந்த கேமுடைய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூல் என்ன தெரியுமா? தவறான ஆன்சர் சொன்னால் மட்டும் சாகடிக்கப்பட மாட்டீங்க, கரெக்டான ஆன்சர் சொன்னாலும் நீங்கள் சாகடிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனை பிக் பண்ணுறான். திரும்பியும் தரன்னு காட்டுக்குள்ளே கூட்டின்னு போகிறான். காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வெளியே வரான். அப்படியே இருக்கிற 8 பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துறவங்க எல்லார் வாயிலையும் ஓங்கி குத்திட்டு கத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த கேமுடைய முழு ரூலே. ஃபர்ஸ்ட் ரூலை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சாதான் இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அடுத்து இந்த கேமை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஒரு $150 ஒருத்தரும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுக்கலாம், ஒரு லிங்கை கொடு. அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா $150 அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருப்பாங்க அந்த ஒரு வீடியோ இதில் லைவில்.
அந்த 2000 பேரும் $150 கொடுக்குறாங்க. இந்த 4 பேர் உட்காந்துருக்காங்களே, மேரியோ, ஸ்டெல்லா மற்றும் 2 நண்பர்களும் இந்த லைவ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பே பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் பக்கத்தில் வரான். கரெக்டாக வீடியோ கேமரா பக்கத்தில் வந்து, நீங்கள் எப்போ பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா இது, நீங்கள் எப்போ பே பண்ண போகிறீங்களா? எல்லோரும் முழிக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, நம்ம என்னடா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான். நீங்கள் விருப்பப்பட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், விருப்பமே இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், யூ ஹாவ் டு பே யுவர் $150 அப்படின்னு சொல்கிறான். பயத்தோட உச்சகட்டத்துக்கு போன மேரியோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி $150 பே பண்ணுறான். ஸ்டெல்லாவும் பே பண்ணுறாங்க. மற்ற 2 நண்பர்களும் பே பண்ணுறாங்க. பே பண்ணிவிட்டு மேலும் அந்த வீடியோவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஸ்டினாக செலக்ட் பண்ணி கேட்டுக்கு ஒரு பர்சனாக தூக்கிட்டு போய் காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபைனலாக 3 பேர் வந்து இருக்காங்க. 7 பேரை காலி பண்ணிட்டான். 3 பேர். இப்போ வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டினை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேளுங்க. இந்த 3 பேரில் யார் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதில் 2 பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தன் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட். ஓ, நீ ஓரளவுக்கு ஃப்ரெண்டா? 2 திக் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நீ என்னடா ஒரு முள்ளு மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ வந்து இந்த கேமுக்கு லாய்க்கில்லை, உன்னை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை தரதரன்னு இழுத்துன்னு போகிறான். இழுத்துன்னு போகும்போது அவன் பயங்கரமாக கத்துறாங்க. கத்திட்டு அவனை வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல. கடைசியாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் வரான். வரும்போது இழுத்துட்டு போன நபருடைய தலையை கையில் எடுத்துக்கிட்டே அவன் நடந்து வரான். தலையை முன்னாடி வச்சுட்டு, திஸ் இஸ் யுவர் பவுண்டி கைஸ், இப்போது கேமை இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 2 க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 2 பேரில் ஒருத்தரை நான் உயிரோடு விட போகிறேன். ஆனால் அந்த பர்சன் யார் அப்படின்றத நான் சொல்ல போகிறதில்ல, இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாருமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்றான். வியூவர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட மெசேஜ் அனுப்பிச்சுனே இருக்காங்க. என்னென்ன பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, என்ன எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க, இதில் 2 பேரில் யார் வந்து உயிரோடு இருக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் சொல்கிறான், அதை டிசைட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு $2000 பே பண்ணுங்கள் எல்லாருமே அப்படின்றான். எல்லாரும் பட்டு $2000 போடுறாங்க. இப்போது இங்கே மேரியோ ஆகட்டும், ஸ்டெல்லா ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 நண்பர்கள் ஆகட்டும் சரி, காசு கிடையாது. இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு $500 தான் இவங்களோட அக்கௌண்ட்லேயே வச்சுருக்காங்க. $2000 எங்கே போவாங்க? அப்படி திருத்திட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு வரான். உங்கள் 4 பேருக்கும் இந்த ரூல் அப்ளிகபிள் கிடையாது. பிகாஸ் ஐ நோ யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோ காசு இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றான். மேரியோ, ஸ்டெல்லா எல்லாருமே செம்ம ஷாக்குங்க. ஏன்னா அந்த பர்சன் எந்த ஊரில் இருக்கிறான், எந்த நாட்டில் இருக்கிறான் எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்களுடைய பேர் முதல் கொண்டு, இவங்க வீட்டு அட்ரஸ் முதல் கொண்டு, இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் எப்படி அந்த பர்சனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், ஓகே இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்ல, இப்போது இந்த 2 நண்பர்களும் அடிச்சுப்பாங்க, சண்டை போடுவாங்க. We are going to watch a real wrestling match guys. ஆனால் இந்த wrestling match வந்து நார்மலாக இருக்க போகிறதில்ல. wrestling பண்ண போகிறாங்க, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ஸ் மாதிரி ஃபைட் பண்ண போகிறாங்க. 2 பேரும் அடிச்சுக்க போகிறாங்க. த சர்வைவர், ஒரே ஒருத்தன் மட்டும்தான் வந்து உயிரோடு இருப்பான். 2வது ஆள் இறந்து போவான். அந்த ஒருத்தனுக்கு நான் உயிர் பிச்சை கொடுப்பேன், அவன் ஓடி போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இருக்கிற 2 க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு வழியே கிடையாதுங்க. அவங்க சண்டை போட்டு தான் ஆகணும். எய்தர் சண்டை போட மறுத்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே கொல்லப்படுவார்கள். சண்டை போட்டு யாராவது ஒருத்தர் செத்தாங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையை எல்லாருமே ரசிக்கிறாங்க. சண்டை ரொம்ப ப்ரூட்டல் ஆகுது. 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரமாக 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் பேன் விழுந்து கிடக்குறாங்க. ஏய் 2 பேரும் செத்துறாதீங்கடா, 2 பேரில் யாரோ ஒருத்தர் தானே சாகணும், எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி தண்ணியை வந்து முகத்தில் ஊற்றி எழுப்பி அப்புறம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அப்படியே 2 பேரும் செம்ம டயர்டாக படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பயங்கர ரெஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. திரும்பி 2 பேரும் எழுந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சண்டை போட்டு ஃபைனலாக அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து அழுதுட்டு ஐ ஆம் சாரி மை ஃப்ரெண்ட், அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து விட்றாங்க நெஞ்சிலேயே. அடி வாங்கினவன் அப்படியே சுருண்டு கீழே விழுகிறான். வெயிட் லெட் மீ செக், ஐ திங்க் வி காட் அ வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பர்சனுடைய ஹார்ட் பீட் பல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவன் வந்து இறந்துட்டான். ஸோ இந்த கேமுடைய வின்னர் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான் பாருங்க. ஃபைனலாக அவனுடைய கையை தூக்கிட்டு, இப்போது உனக்கு 5 செகண்ட் தான் சான்ஸ் தருவேன், அந்த 5 செகண்டில்
என் கண்ணில் படாத அளவுக்கு நீ ஓடணும், செம்ம ஸ்பீடாக ஓடு, காட்டுப்பகுதிகளுக்குள்ளே ஓடு, 5 செகண்டுக்கு அப்புறம் நீ என்னுடைய கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னுடைய சுதந்திரத்தை நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்றான். 5 செகண்ட் அவன் ஓடுறாங்க, செம்ம ஸ்பீடாக ஓடுறான். 5 செகண்ட் அவன் மாயமாக மறைஞ்சிடுறான். அவன் வந்து அந்த மாஸ்க் பர்சனுடைய கண்கள்லேயும் படலை. ஸோ இந்த கேம் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த கேம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஆனால் கேம் முழுசாக முடியல அப்படின்றான். என்னடா முழுசாக முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே அவளோட வாட் நெக்ஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைவை. இங்கே மேரியோ, ஸ்டெல்லா எல்லாருமே அந்த லேப்டாப் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணவும் முடியல, அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனும் க்ளோஸ் பண்ண முடியல, அந்த ஜூம் கால்லேருந்து வெளியே வரவும் முடியல. ஏன்னா டோட்டலாக எல்லாமே ஹேக் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக அந்த மாஸ்க் போட்ட பர்சன் நடந்து வரான். நடந்து வந்து மேரியோ அப்படின்றான். அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா, மேரியோ கேம் ஒன்று இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாமா, என்ன தெரியுமா, யோ நெக்ஸ்ட் அப்படின்றான். அதோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. யோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோடு.